வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ரெக்ரெஷன் அல்காரிதம்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த விளக்கத்துல 6 முக்கியமான ரெக்ரெஷன் வகைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த டேட்டா சயின்ஸ் ஆயுத பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? எதிர்காலத்தை கணிக்கிறதுனா அது ரொம்ப சிம்பிள். சும்மா ஒரு நேர்கோடு போட்டா போதும் இல்லையா? ஒரு விஷயம் ஏறுனா இன்னொன்னு ஏறும், அவ்வளவுதான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பங்குச்சந்தையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏன் நம்ம வானிலையா இருக்கட்டும், இதெல்லாம் எப்பவாவது ஒரு நேர்கோட்ல சீரா போயிருக்கா? கண்டிப்பா இல்லவே இல்ல. நிஜ உலக டேட்டா பாத்தீங்கன்னா அது எப்பவும் இப்படிதான் இருக்கும். நிறைய ஏற்ற இறக்கம், வளைவுகள்னு ரொம்ப சிக்கலா இருக்கும். இதுக்கு ஒரு சாதாரண நேர்கோடு மட்டும் பத்தவே பத்தாது. அப்போ என்னதான் பண்றது? இங்க தான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட டூல் பாக்ஸ், அதாவது அவரோட ஆயுத பெட்டி நமக்கு உதவ போகுது. ஒவ்வொரு விதமான டேட்டாவுக்கும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் ஒரு ஸ்பெஷலான கருவி இருக்கு. அதுதான் அல்காரிதம். சரி, வாங்க நம்ம டூல் பாக்ஸை திறந்து முதல்ல இருக்கிற பேசிக் டூல்ஸை பத்தி பார்ப்போம். நம்ம கிட்ட 3 அடிப்படை கருவிகள் இருக்கு. முதல்ல லீனியர் ரெக்ரெஷன். இது ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்தை வச்சு இன்னொன்னு கணிக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதை வச்சு பரீட்சையில எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்னு சொல்ற மாதிரி. அடுத்தது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இங்க பல விஷயங்கள், ஒரு வீட்டோட சைஸ், எத்தனை பெட்ரூம், எந்த ஏரியா, இது எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டோட விலையை கணிக்கும். கடைசியா பாலினாமியல் ரெக்ரெஷன். உங்க டேட்டா நேரா போகாம வளைஞ்சு நெளிஞ்சு போச்சுன்னா இது ஒரு வளைஞ்சு கோட்டை வரைஞ்சு அந்த சிக்கலான போக்கையும் கரெக்டா கணிச்சிடும். சரி, இப்போ நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற சில அட்வான்ஸ்டு கருவிகளை பார்க்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம மாடல்ஸ் ரொம்ப அதிகமா கத்துக்கிட்டு அதுவே அதுக்கு பிரச்சனையா மாறிடும். அப்போதான் இந்த கருவிகள் நம்ம மாடலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த அட்வான்ஸ்ட் கருவிகள் தீர்க்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த ஓவர் ஃபிட்டிங். அப்படின்னா என்னன்னா, ஒரு மாடல் அதுகிட்ட இருக்கிற பழைய டேட்டாவை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கும். அதனால புதுசா ஒரு டேட்டா வரும்போது அதால சரியா கணிக்க முடியாது. இத இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க இந்த அல்காரிதம்களை ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணாம பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் மாடலை சரியான பாதையில கொண்டு போவாங்க. நம்ம டீச்சர் ரிட்ஜ் ரெக்ரேஷன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகாம இருக்க ஒரு சின்ன ஃபைன் போடுவார். இது எல்லா இன்புட்டையும் வச்சுக்கும், ஆனா எது முக்கியம் இல்லையோ அதோட பவரை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடும். அடுத்த டீச்சர் லாசோ ரெக்ரெஷன். இவரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஒரு இன்புட் சுத்தமா தேவையில்லைன்னு தெரிஞ்சா அதோட பவரை 0 ஆக்கி கணக்கிலிருந்தே அதை மொத்தமா தூக்கிடுவாரு. ஆக இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். ஃப்ரிட்ஜ் ஒரு டிம்மர் சுவிட்ச் மாதிரி தேவையில்லாத இன்புட்டோட பவரை குறைக்கும். ஆனா லாசோ அப்படி இல்லை, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தேவையில்லாததை மொத்தமா நீக்கிடும். இதுதான் சிம்பிளான வித்தியாசம். கடைசியா எலாஸ்டிக் நெட். இதுவும் ஒரு மாதிரி ஹைபிரிட். ரிட்ஜ், லாசோ இந்த 2 டீச்சர்ஸோட நல்ல குணத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு சூப்பர் அல்காரிதம் இது. ரொம்ப கஷ்டமான டேட்டாவை எல்லாம் ஹேண்டில் பண்ண இது 2 டெக்னிக்கையும் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணும். சரி, இப்ப இவ்ளோ கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எந்த வேலைக்கு எந்த கருவியை பயன்படுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஒரு திறமையான டேட்டா சயின்டிஸ்டோட அடையாளமே அதுதான். எந்த பிரச்சனைக்கு எந்த கருவியை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியறது தான் திறமை. எல்லா புட்டுக்கும் ஒரே சாவி செட் ஆகாது இல்லையா? இத ஒரு சூப்பர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை ஒரு சின்ன பழக்கடையோட சேல்ஸை கணிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பேசிக் டூல்ஸே போதும். ஆனா ஒருவேளை உங்க பிரச்சனை ஒரு வானிலை செயற்கைக்கோள் அனுப்புற ஆயிரக்கணக்கான டேட்டாவை அனலைஸ் பண்றதுன்னா, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டூல்ஸ் வேணும். இந்த டேபிள் பாருங்க. இது ஒரு சிம்பிள் கைட் மாதிரி. உங்க டேட்டா ரொம்ப எளிமையா கொஞ்சம் இன்புட்ஸோட இருந்தா லீனியர் இல்ல மல்டிபிள் லீனியர் போதும். டேட்டால வளைவுகள் இருந்தா யோசிக்காம பாலினாமியல் யூஸ் பண்ணுங்க. ஆனா எப்போ உங்க டேட்டா ரொம்ப சிக்கலா இருக்கோ, ஓவர் ஃபிட்டிங் நடக்கணும் பயம் இருக்கோ, அப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் கிட்ட போறது தான் பெஸ்ட். அதாவது ரிட்ஜ், லாசோ இல்லனா எலாஸ்டிக் நெட் தான் பாதுகாப்பான சாய்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 6 கருவிகளை பத்தியும் எதை எங்க பயன்படுத்தணும்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. ஒரு ரொம்ப சிக்கலான டேட்டாவை நீங்க கையாளணும். உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும்? தேவையே இல்லாததை மொத்தமா நீக்கிற லாசோவா, இல்ல அதோட பவரை மட்டும் குறைக்கிற ரிட்ஜா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.